சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு. ஐஸ்வர்யாவே ஒரு பக்கம் காப்பாத்திராரு. சேதுவும் ஐஸ்வர்யாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அப்பதான் ஐஸ்வர்யா, மாமா அவளைதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சுல, அவளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குல்ல, அவ உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே, இப்ப நம்ம போலாமா? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, நமக்காக மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க, போலாமாமா வாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கூப்பிட அப்பதான் சேது ஒரு முறைக்கிறாரு. புரியலை மாமா, இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கத்தவும், என்ன கத்துற? அவ யாருன்னு தெரியும்ல, அவ என் பொண்டாட்டி, பிறக்க போறது என் பிள்ளை, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ அவளுக்கு என்ன ஆச்சோ, குழந்தை பிறந்து 2 குழந்தையும் நல்லா இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்த விட்டு நகருவேன். இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன். உன்னை கல்யாணம் பண்றதுக்கு என் மனசு ஒத்தே வர மாட்டேங்குது. என் மனசு கொஞ்சம் கூட உன்னை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்குது. நான் ஏதோ கோபத்துல பேசுனேன், தமிழ்ச்செல்வி மேல இருந்த கோபத்துல நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறனும், அவளை வெறுப்பேத்தனும், அவளை கோபப்படுத்தணுன்றதுக்காக மட்டும்தான் நான் அப்படி உன்னை கல்யாணம் பண்ண முடிவெடுத்தேனே தவிர நான் மனசார உன்னை கல்யாணம் பண்ண முடிவே எடுக்கல. சினிமா பேசுனது, நீ பேசுனது எல்லாரும் சேர்ந்து என் மனசை குழப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்னன்னா திடீர்னு வந்துட்டு இனி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க? மாமா விளையாடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், நான் விளையாடலாம் இல்ல ஐஸ்வர்யா, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ண சுத்தமா விருப்பம் இல்ல. இனி பிறக்க போற என் பிள்ளைக்காக மட்டும்தான் நான் வாழ போறேன். அவகிட்ட இருந்து என் பிள்ளைய எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போக போறேன். என் பிள்ளையோட தான் இனிமேல் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் ஐஸ்வர்யா பார்த்தா இடிஞ்சு போய் உட்காந்துருது. இன்னும் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்பதான் ஐஸ்வர்யா ஈஸ்வரிக்கு போன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லவோ ஈஸ்வரி இடிஞ்சு போய் உட்காந்துருது. என்ன ஈஸ்வரி, ஐஸ்வர்யா தானே போன் பண்ணா, என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்க அப்பதான் ஈஸ்வரி, பாத்தீங்களா மாமா, சேது பண்ற விஷயத்த பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் ராஜாங்கம், என்ன ஈஸ்வரி என்ன ஆச்சு, சேதுவும் ஐஸ்வர்யாவும் எங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, சேதுவும் ஐஸ்வர்யாவும் கார்ல வந்துகிட்டு இருந்திருக்காக மண்டபத்துக்கு, வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அது அந்த தமிழ்ச்செல்விக்கு தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவோ ராஜாங்கமும் மோகனாவும் பதறாங்க. என்ன ஈஸ்வரி சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஆமா நம்ம சேது அந்த தமிழ்ச்செல்வி ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறத பார்த்து அந்த தமிழ்ச்செல்வியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். அப்புறம் என்னாச்சு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி மோகனா பதறவும், அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா, அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சான், இந்த சேது ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா. ஐஸ்வர்யா வாங்க மாமா மண்டபத்துக்கு போலான்னு கூப்பிட்டதுக்கு சேது வரமாட்டேன்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவோ ராஜாங்கமும் மோகனாவும் பதறாங்க. மோகனா வா ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கூப்பிட, சரிங்க அப்படின்னு சொல்லி மோகனாவும் பின்னாடி கிளம்ப, மாமா மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஈஸ்வரியோட அண்ணன் சம்சாரமும், என்ன ஈஸ்வரி இதெல்லாம், அந்த சேது என்னன்னா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கான், சரி அங்கிருந்து கிளம்பி வந்து ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி அண்ணன் கேட்கவும், தெரியலன்னு அவன் ஏற்கனவே இவளை கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்துலதான் இருந்தான். நான் தான் என்னென்னமோ பேசி அவனை சம்மதிக்க வச்சேன். கடைசியில் என்னன்னா இந்த நேரத்துல அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி தொலையணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ராஜாங்கமும் மோகனாவும் கிளம்பி வராங்க. சரி சரி என்னப்பா ஆச்சு, தமிழ்ச்செல்வி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி மோகனா பதறவும், தெரியல சின்னம்மா, ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, இல்ல டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வயிற்றுல வேற குழந்தை, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, ஆட்டோல பயங்கரமான ஆக்சிடென்ட், தலையிலலாம் ரத்தம் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், ஐயோ கடவுளே நல்லபடியா தமிழ்ச்செல்விக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஒரு பக்கம் அழுதுட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. சரி இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொன்னியா சேது அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும், இல்ல சொன்னமா இந்த அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லவும் அப்பத்தா போன்லயே கதறி அழுக ஆரம்பிச்சாங்க. அப்பத்தா அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நீ ஆஸ்பத்திரிக்கு முதல்ல புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் சேது வசந்தி தனம் செல்லப்பாண்டி எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வராங்க. என்னையா சேது அவ இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா புலம்பிக்கிட்டே வரவும், தெரியல அப்பத்தா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்பதான் டாக்டர் வராங்க. சார் 2 குழந்தையும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கு, வயிற்றுல வேற பலமா அடிபட்டிருக்கு, அதுல ஒரு குழந்தையோட நிலைமை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னே தெரியல, ஒரு குழந்தைக்கு மட்டும் ஹார்ட் பீட் நல்ல முறையில இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு ஹார்ட் பீட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி அப்பத்தா கதறவோ சேது கண்கலங்கி அழுக ஆரம்பிச்சாரு. டாக்டர் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, வயிற்றுல இருக்கிற 2 குழந்தைகளையும் நல்லபடியா காப்பாத்தி கொடுங்க, தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் இத ராஜாங்கம் மோகனா அப்பத்தா வசந்தி செல்லப்பாண்டி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சேது இப்படியெல்லாம் பேசுறானே அப்படின்னு சொல்லி ராஜாங்க அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காரு.
என்னப்பா என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீ அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்லையா குழந்தை மேல எம்பிட்டு பிரிய வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், அது ஏன் குழந்தைப்பா, அவளுக்கும் எனக்கும் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா அவ வயித்துல இருக்கிறது ஏன் வாரிசுப்பா, ஏன் உசுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கண்கலங்கி அழுகவும், தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தைங்க இருக்குன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. அப்பதான் டாக்டர் கிட்ட ராஜாங்கம், டாக்டர் எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, வயித்துல இருக்கிற 2 குழந்தைகளையும் நல்லபடியா காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சார் எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை பண்றோம், மற்றபடி நீங்கள் அந்த ஆண்டவனை தான் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகவும், எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குழந்தை கத்துற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நர்ஸ் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. சார் முதல்ல பிறந்தது இந்த ஆண் குழந்தை தான், இந்தாங்க சார், இன்னொரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க, ஹார்ட் பீட் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லவும், அந்த குழந்தைய வாங்கி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேது அந்த குழந்தைய கண்கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பத்தாவுக்கு இந்த யோசனை தோணுது, ஒரு குழந்தை சேது கிட்ட இருக்கட்டும், இன்னொரு குழந்தை தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கட்டும், இப்ப பிறந்த குழந்தைய சேது அப்படியே கையோட கொண்டு போகட்டும், இன்னொரு குழந்தை நல்லபடியா உசுறு வந்துடும், அந்த குழந்தை தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா யோசிக்கிறாங்க. ஐயா ராசாங்கம் என் கூட கொஞ்சம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும், என்ன அத்தா, வா அத்தா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கூப்பிடவும், இங்க பாரியா, நான் வீட்டுக்கு வர்றது இருக்கட்டும், நான் உனக்கு வீட்டுக்கு வரணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அப்பதான் ராஜாங்கம், என்ன அத்தா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கிறாரு. இப்ப பிறந்த குழந்தைய நீ வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும், ஓ வீட்டு வாரிசியா, ஓன் பேர பிள்ளை, நீ இந்த குழந்தைய வளர்க்கணும்யா, சேது அவன் பிள்ளைய வளர்க்கணும், சேது இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிற கூடாது, இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு எனக்கு தெரியுது பார்த்தாலே, இவ ஆக்சிடென்ட் நடந்ததுல அந்த கல்யாணத்தை போட்டுட்டு இவன் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டான், எனக்கு புரியுதுதான், இன்னொரு குழந்தை தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கட்டும், அவ வயித்துல 2 குழந்தை இருக்கிற விஷயம் அவளுக்கு இந்த நிமிஷம் வரையே தெரியாது, பத்தாவதுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால அவ இப்ப மயக்கத்துலதான் இருக்கா, 2 குழந்தைய பிறந்த விஷயமே அவளுக்கு தெரியாமே இருக்கட்டும், ஒரு குழந்தை தான் அவ வயித்துல இருக்குன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா, அந்த குழந்தைய அவ வளர்க்கட்டும், இன்னொரு குழந்தைய நீங்க வளங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவோ, அப்பதான் ராஜாங்கம், நாளை பின்ன இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சா என்ன அத்தா பண்றது அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், அதை அப்பா பாத்துக்கலாம், தமிழ்ச்செல்வி சேதுவும் சேர்ந்து வாழனியா, அவங்க 2 பேரும் நல்லவகையா, அவங்க நல்ல தம்பதிகளா வாழனியா, சேதுவுக்கு பொருத்தமானவ தமிழ்ச்செல்வி தான், தமிழ்ச்செல்விக்கு பொருத்தமானவே சேதுதான், அவளுக்குள்ள 1000 சண்டை 1000 கருத்து வேறுபாடு வரட்டுமே, ஆனா அவங்க 2 பேரும் காலம் முழுக்க புருஷன் முஞ்சாத்தியா சேர்ந்து வாழணும், அதான் என் விருப்பம், அவங்களை சேர்க்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த குழந்தைய மட்டும்தான், இந்த குழந்தைய வளர்ந்துதான் அவங்க ஆத்தா அப்பா 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு இந்த குழந்தை இந்த வீட்டுல தான் இருக்கணும், இன்னொரு குழந்தை அவகிட்ட வளரட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், ராஜாங்க யோசிக்கிறாரு, என்னையா யோசிக்கிற, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு,